السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா புகழ்களும் பாராட்டுக்களும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றுமே ஜீவித்திருப்பவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். மேலும் அவருடைய ஸலவாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், மேலும் அந்நலாருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் தந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்வதற்காக வேண்டி கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவை பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்தும் நபியுடைய போதனைகளை பின்பற்றியும் அல்லாஹ்வினாலும் நபியினாலும் தடுக்கப்பட்ட பாவமான ஹராமான பித்அத்துக்குரிய தலாலத்துக்குரிய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான அனைத்து செயல்களை விட்டும் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி புனித தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசமும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். கண்ணியமானவர்களே, புதிய மாடியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவரவர்களுக்கு முன்னால் உள்ள சஃபலை நிரப்பிக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் பின்னாலே சுன்னத்துகளை தொலை ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் முன்னால் காலியான இடம் இருக்கும். திரும்ப மனிதர்கள் நம்மளோட புரடிகளை கடந்து கொண்டு வருவார்கள். அது அவர்களுக்கு ஒரு துஆ அலையா பதுவாவாக மாறிவிடும். அதனால் அடுத்தவர்களுக்கு சாகமிட்டதை விட்டுட்டு இடைவெளிகளை நிரப்பி நீங்கள் அமர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, உலகத்தில் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு தொழில் அமைப்பில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். உத்தியோகம், தொழில், கூலி தொழில், வியாபாரம், அதே போல இறக்குமதி செய்கிறது, ஏற்றுமதி செய்கிறது, வைத்திய துறைகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகளில் நம்முடைய வாழ்க்கையுடைய செலவுகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆன்ல வியாபாரம் செய்யுங்க, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான், அதே போன்று வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான், வியாபாரத்தினுடைய முறைகளை நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆன்ல ஒரு 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 ஆசாரம் ஊட்டக்கூடிய சில ஆயத்துக்களையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். அருமையானவர்களே, நாம் இந்த பள்ளியில் இல்லை, இந்த ஊர்ல இல்லை, இந்த நாட்டில் முழு உலகத்திலையும் ஒவ்வொரு ஆண்களும் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப உழைக்கின்றார்கள், சம்பாதிக்கின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். குடும்ப பாரம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், பாரம் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், திருமணம் முடித்தவர்கள் இருக்கின்றார்கள், முடிக்காதவர்களும் இருக்கின்றார்கள். சிலர்களுக்கு மாத இறுதியில வருமானமாக ஒரு சம்பளமாக ஒரு 15,000 ரூபா, சிலர்களுக்கு 25,000 ரூபா, சிலர்களுக்கு 50,000 ரூபா, சிலர்களுக்கு 1 லட்சம் ரூபா, சிலர்களுக்கு 2 லட்சம் ரூபா, சிலர்களுக்கு 3 லட்சம் ரூபா. ஒரு சொந்த வியாபாரமாக இருந்தா அவரவர்களுடைய வியாபாரத்தை பொறுத்து அவர்களுடைய இன்கம், அவருடைய வருமானம் கூடிக்கொண்டு போகும். அவருடைய வியாபாரத்துக்கு ஏற்ப வருமானம் கிடைக்கும். சிலர்களுடைய மாத வருமானம் ஒரு உயர்ந்த ஒரு தரத்திருந்தா அது கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா, 60 லட்சம் ரூபா, 20 லட்சம் ரூபா வரை கட்டியும் போகும். ஒரு தாழ்ந்த ஒருவராக இருந்தா அவர் கூலி தொழில் செய்வாரு, அல்லது ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு, அவருக்காக ஒரு மாதம் ஒரு 15,000 ரூபா, 20,000 ரூபா. அதே இடத்துல கொஞ்சம் கூடுதலாக வேலை பார்த்தாங்கன்னு சொன்னா ஒரு 20,000 ரூபா, 22,000 ரூபா. அது ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னா ஒரு 35,000 ரூபா, 40,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு உலமையை நான் பார்க்கிறோம். அதை யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஒரு விவசாயி எடுத்துக்கொண்டா அவருடைய வருமானமும் மாதத்துல கிட்டத்தட்ட 50,000 ரூபா, 60,000 ரூபா இருக்கும். ஒரு தொழிலாளி எடுத்துக்கொண்டாலும் அதே போலதான். தன்னுடைய ஓன் ஃபேக்டரி, தன்னுடைய சொந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் இவ்வாறு தான். அருமையானவர்களே, மாத கடைசியில எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல அந்த வருமானத்தை நாம் எங்கு செலவழிக்கின்றோம், எப்படி செலவழிக்கின்றோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
கிட்டத்தட்ட ஒரு மாதம் 30 நாட்களாக இருந்தால் அதுல ஞாயிற்றுக்கிழமை 4 வைத்திரும். அப்ப 26 நாள். அதுல சனிக்கிழமை அரை நாள்டா 24 நாள். 24 நாளுடைய உழைப்பு. காலையில் வருகின்றோம், 9 மணிக்கு வருகின்றோம், சில 8 மணிக்கு வருவார்கள். ஒரு 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 டீச்சராக அல்ல ஒரு படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தா காலையில 7 மணிலிருந்து 2 மணி காட்டிலும், அவர் போஸ்ட் ஆபீஸ் லெவலில் செய்யக்கூடியவராக இருந்தா அவரவருடைய வேலையுடைய அந்த அமைப்பு பொறுத்து, சொந்த கடையாக இருந்தா காலையில் 9:30 10 மணிலிருந்து ஒரு 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 6:30 7 மணி காட்டிலும் உழைக்கின்றோமே. இந்த உழைக்கிற உழைப்பால் கிடைக்கக்கூடிய பணத்தை நாம் என்ன செய்கின்றோம்? அதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு செல்வம் வருகின்றது, என்னுடைய மாத வருமானம் வருகின்றது, அதை நாம் ஒரு குறுகிய வட்டத்தில் பொதுவான முறையில் சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய மாத வருமானத்தில் அதிகமானது எங்க செலவழிக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் மனசுல தொட்டு பார்த்தா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? எதாயிக்கும்? அருமையானவர்களே, மறுக்க முடியாத உண்மைதான். எங்களுடைய மாத வருமானத்தில் 65% 75% தனிய சாப்பாட்டுக்கு ஒதுக்குகின்றோம். சராசரியாக 60% மேல நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய மாத வருமானத்தை தனி சாப்பாட்டுக்கு ஒதுக்குகின்றோம். குடிவானங்களுக்கு மாத்திரம். ஒரு சாதாரணமாக ஒரு 40,000 ரூபாய் 45,000 ரூபாய் ஒரு மனிதர் தன்னுடைய மாத வருமானமாக எடுத்துக்கொள்வாராக இருந்தால் அவருடைய போன் பில் வரும் கிட்டத்தட்ட ஒரு 3,500 ரூபாய் 4,000 ரூபாய். அவருடைய வீட்டுடைய தண்ணி பில் வரும் 1,000 ரூபாய் 1,200 ரூபாய். அதே போன்று கரண்டுடைய பில் எடுத்து பார்த்தா ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் வரும். அது 45,000 ரூபாயில 7,500 ரூபாய் போக அங்க 35,000 36,000 ரூபாய் மீயும். அந்த 36,000 ரூபாயில ஏதோ சில மருந்துகளை வாங்குவாரு. மற்ற 30,000 ரூபாயில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் பிள்ளைகளுடைய ஃபீஸுக்கு ஆட்டத்துக்கு போகும். அதே கொஞ்சம் வேறையா படிக்க வரதாக இருந்தா ஒரு 5,000 ரூபாய் ஒரு 4,000 ரூபாய் ஒரு பிள்ளைகளுடைய இது கட்டுவாரு. 30,000 ரூபாய் சராசரியா சாப்பாட்டுக்கு ஒதுக்குவாரு. அருமையானவர்களே, ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய செல்வம் நாங்க சாப்பிடுவதற்காக வேண்டிய அல்ல, நாங்க உடுப்பதற்காக வேண்டிய அல்ல, நாம் அனுபவிக்கிறதற்காக வேண்டிய அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கே எல்லாம் செல்வத்தை பற்றி கூறுகின்றானோ ஈமானுடைய அடையாளங்கள் கூறுகின்றானோ, ஈமானுடையவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது கூறுகின்றானோ, சூரத்துல் பக்ராவிலேயே அல்லாஹ் கூறுகின்றான், சூரா பக்ராலையும் கூறுகின்றான், சூரா அம்மையில சூரத்துல் லைலையும் கூறுகின்றான். என்ன கூறுகின்றான் தெரியுமா? சூரா பக்ரால அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. நாம் அவர்களுக்கு கொடுத்தவைகளிலிருந்து அவர்கள் தானமாக செலவழிப்பார்கள், அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள். நாம் கொடுத்தவைகளிலிருந்து சாப்பிடுவார்கள், உண்ணுவார்கள், கட்டுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடல. அல்லாஹ் கூறுகின்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்தவைகளிலிருந்து தானமாக கொடுப்பார்கள். குர்ஆன்ல ஏகப்பட்ட ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், ஈமானுடையவர்களே நாம் உங்களுக்கு தந்தவைகளிலிருந்து நீங்க செலவழிங்க. அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்க சம்பாதிச்ச நலவுகளிலிருந்து நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுங்க. யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் எதை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? குல் மா அன்ஃபக்தும் மின் கைர் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன் வல் யதாமா வல் மசாகின் வபின் ஸபீல், நலவான எல்லா காரியங்களுக்கும் நீங்க செலவழிங்க. உம்மு வாப்பாக்கு செலவழிங்க, சகோதரர்களுக்கு செலவழிங்க, மிஸ்கின்களுக்கு செலவழிங்க, வழிப்போக்கர்களுக்கு செலவழிங்க, எளியவர்களுக்கு செலவழிங்க, செலவழித்துக் கொண்டே இருங்க. இன்னொரு இடத்துல சூரா ஹுமஸால கூறுகின்றான், வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா, இந்த பொருட்களை எண்ணி இந்த பொருட்களை ஒன்று சேர்த்து எண்ணக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய, புறம் பேசக்கூடிய அவ்வாறான ஒவ்வொருவருக்கும் கேடுண்டாகட்டும் அல்லாஹ் கூறுகின்றான்.
அருமையானவர்களே, அல்ஹாக்குமுத் தகாசுர், பொருள்களை அதிகமாக சம்பாதித்து சேர்த்து அதனை எண்ணுவது, அதிகப்படுத்துவது அவர்களை பராக்காக, அவர்களை மறந்தவர்களாக ஆக்கிவிட்டது. எதுவரைக்கும் என்றால் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அவர்களுடைய கபர்களை சந்திக்கும் வரைக்கும். சூரா ஜும்ஆவுடைய நாளையில நீங்க சூரத்துல் ஜும்ஆ ஓதுங்க, முனாஃபிகீன் ஓதுங்க என்று நபி அவர்கள் எங்களுக்கு இஷாராவாக சைக்கிளையா சொல்லி காட்டினார்கள். அந்த ஜும்ஆல என்ன இருக்குது, முனாஃபிகீன் என்ன இருக்குது என்று அது பெரியோர் தஃப்சீருடைய விளக்கம், அது தேவையில்லை. முனாஃபிகீனுடைய கடைசி ஆயத்தின் ஒரு கோயில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபௌலாயிக ஹுமுல் காஸிரூன். ஈமானுடையவர்களே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருள்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டும் பராக்காக்க கூடாது. யாருடைய பொருளும் யாருடைய செல்வம் யாருடைய குழந்தைகள் அவர்களை அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு பராக்காக்கின்றதோ ஃபௌலாயிக ஹுமுல் காஸிரூன், அவர்கள் நஷ்டவாளர்கள் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் கூறுகின்றான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு தந்தவைகள் இருந்து நீங்க செலவழிச்சு கொண்டு வரீங்கோ. மின் கபிலி ஐயாத்தி, உங்களுக்கு ஒரு நாள் வருவதற்கு முன்னால். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கபிலி ஐயாத்தி அஹதகுல் மௌத், மௌத் உங்களுக்கு வருவதற்கு முன்னால். எப்ப மௌத் வருமோ ஃபயகூல், அவர் கெஞ்சுவாரு, ரப்பி லௌலா அഖர்தனி, கொஞ்சம் அவகாசம் தா, நீ கொஞ்சம் அவகாசம் தா, இலா அஜலின் கரீப், சின்ன அவகாசம். ஏன் குடும்பத்தை பார்க்கவல்ல, மனைவியை பார்க்கவல்ல, புள்ளிய பார்க்கவல்ல, கடையை பார்க்கவல்ல, ஃபஅஸ்ஸதக், என்னுடைய முழு சொத்தையும் நான் சதகா செய்கின்றேன். அந்த சதகா செய்வதற்காக வேண்டி ஒரு அவகாசத்தை தான் அல்லாஹ் கேட்பான். வஅக்கும் மினஸ் சாலிஹீன், நான் சாலிஹான மனிதனாய் கொண்டு வாரேன் அல்லாஹ். சின்ன சந்தர்ப்பம் தான். அல்லாஹ் கூறுகின்றான், வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒரு மனிதனுக்கு ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய முடிவு வந்து விட்டால் கொஞ்ச நேரம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாது. அருமையானவர்களே, இன்றைக்கு எங்களோட சாப்பாட்டை நாங்கள் எடுத்து பார்த்தா நபி அவர்களுடைய சாப்பாடு எவ்வாறு இருந்தது, சஹாபாக்களுடைய சாப்பாடு எவ்வாறு இருந்தது, நாங்க நபி 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 நபின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த நபி அவர்களை நாங்க எதுல பின்பற்றுகின்றோம், எதுல பின்பற்றாமல் இருக்கின்றோம்? அருமையானவர்களே, நபியுடைய வாழ்க்கையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை வைத்திருக்கின்றான், குர்ஆன்ல கூறுகின்றான். அந்த நபியுடைய சாப்பாட்டு வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, நபியுடைய சாப்பாடு எவ்வாறு இருந்தது? இன்றைக்கு நாங்க எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம்? சிலமாகும் நாங்க எத்தனை நேரம் சாப்பிடுறோம்? யார் சொல்லுவீங்க? நாங்க இன்றைக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் சாப்பிடுறோம். ஒரு மேக்சிமமா 5 நேரம். சுபஹ் தொழுதுட்டு போகக்குள்ள அந்த பேக்கரி காராக்களை தெரியும், இந்த நேரத்தில் வருவாரு. சுபஹ் தொழுட்டு போகக்குள்ள பேக்கரியில அந்த என்ன பனிஸ், அந்த இது லேவரியா, அந்த என்ன எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அழகா டீன்னு குடிப்போம். அது பின்னால வேறையா காலை சாப்பாடு, அதுக்கு இடியாப்பமா, புட்டா அல்லது பராட்டாவா அல்லது ஏதோ பால்சோரா ஏதோ ஒன்று, அதுக்கு வேறையா கறி வேறு. அது முடிஞ்சு சரியா 10 மணிக்கு ஒரு பிளேன் டீ அல்லது கோபி அல்லது என்ன சரி ஒரு டீ உண்டு. அது பின்னால பகல் சாப்பாடு அலாதியா சாப்பாடு, அது பின்னால அசரு பின்னால வேறையா டீ, அதுக்கு வேற ஷோட்டிஸ் வேறு. அது பின்னால மகரிப் போறோம், இஷா போறோம், அலாதியா வேறையா சாப்பாடு. படுக்கிறதுக்கு முன்னால சொட்டு கோபி, ஒரு பிளேன் டீ. இப்படி கூட்டு கழிச்சு பார்த்தா இந்த பெண்களுக்கு இந்த சாப்பாட்டை தவிர வேற ஒரு வேலையே இல்லை, வந்து வேற வேலையே இல்லை. ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தா எங்களுக்கு தான் லீவு, ஆனா மனைவி மக்களுக்கு டபுள் வேலை வீட்டுல. நாங்க அப்பதானே வீட்டுல இருக்கிற டபுள் வேலை. அருமையானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரே நாளையில 2 முறை சாப்பிட்டதை நபி அவர்கள் பார்த்தார்கள். ஒரே நாளையில 2 முறை சாப்பிட்டதை நபி அவர்கள் பார்த்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா ஆயிஷா அலா துஹிப்பீன் ஐ யகூன லகி ஷுக்லுன் இல்லா ஜௌஃபக், ஆயிஷா உங்களுக்கு இந்த வயித்தை நிறைக்கிற வேலையை தவிர வேறொரு வேலை விருப்பமா இல்லையான்னு கேட்டாங்க. ஒரே நாளையில 2ஆம் முறை சாப்பிட்டு ஆளை பார்த்து அந்த மனைவி ஆயிஷாவை பார்த்து நபி அவர்கள் கேட்கின்றார்கள், ஆயிஷா உங்களுக்கு இந்த வயித்தை நிறைக்கிற வேலையை தவிர வேறொரு வேலை விருப்பமா இல்லையான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அல் அக்லு ஃபில் யௌமி மர்ரத்தைன் மினல் இஸ்ராஃப், ஒரே நாளையில
2 முறை சாப்பிட்டது வீண் விரியத்தை சேர்ந்தது. வல்லாஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீண் விரியம் செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான். இன்னொரு ரிவாயத்தில் கூறினார்கள், ஆயிஷா இந்த வயிறு இத்தகதத்து துன்யா பத்னகி, இந்த துன்யா உங்களோட வைத்தியா வாங்கிச்சு, காண்டதெல்லாம் போற்றுறதுக்கு உங்களோட வைத்தியா வாங்கிச்சு. அல் அக்லு ஃபில் யௌமி மர்ரத்தைனி மினல் இஸ்ராஃப், ஒரே நாளில் 2 முறை சாப்பிட்டது வீண் விரியத்தை சேர்ந்தது. அல்லாஹ் வீண் விரியம் செய்யக்கூடிய நேசிக்க மாட்டான். இது யாரு? நபியுடைய மனைவி ஆயிஷாவுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், அதாவது ராயத்துல் ஹிலால் சும்ம ராயத்துல் ஹிலால் சும்ம ராயத்துல் ஹிலால் 3 தலைப்புறைகளை பார்ப்போம். மா உக்தத் நாரும் ஃபீ புயூதி அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய எந்த மனைவிமாருடைய வீட்டிலையும் அடுப்பு எரிக்கப்பட மாட்டாது, இருந்திருக்காது. அப்ப ஒருவார் வந்து கேட்கின்றார்கள், ஃபமா யுஐஷுக்கும், நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? அல் அஸ்வதான், 2 கருப்பை கொண்டு, அதாவது தண்ணீரையும் பேரித்தம்பளத்தை கொண்டு வாழ்ந்தோம். யாரு? நபி அவர்களுடைய வீட்டு வாழ்க்கை. நபி அவர்களுடைய வீட்டு வாழ்க்கை, நபி அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும், நபி அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் தொடர்ந்து 2 நாள் 2 நேரம் சாப்பிட்டதில்லை, வயிறு நிறைய சாப்பிட்டதில்லை. இது திருமிதியில, நசாயில, என்ன எத்தனையோ கிரந்தங்கள்ல நபியை பத்தி வரக்கூடிய ஹதீஸ்கள். இந்த நபியாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ்களே வந்திருக்கின்றது. அல்லாஹ் கேட்கின்றான், நபியே உங்களுக்கு விருப்பமா இருந்தா இந்த உஹது மலையை தங்கமாக ஆக்கி தருகின்றோம். யஸீரு மஅக ஹைஸு யஸ்தஸீர், நீங்க போகக்கூடிய இடமெல்லாம் அந்த உஹது உங்களோட சேர்ந்து வரும். விருப்பமா? வானையா ரசூலல்லாஹ், வானையா அல்லாஹ், ஒரு நேரம் சாப்பிடணும், ஒரு நாள் சாப்பிடணும், உனக்கு நன்றி செலுத்தணும், அடுத்த நாள் பசியில் இருக்கணும், பொறுமையாயிக்கணும். இது யாரு? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இவர்கள்? அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் துஹாவில், வவஜதக ஆயிலன், அந்த அல்லாஹ் உன்னை எளியவனாக பெற்றுக்கொண்டு ஃபாகனா செல்வச் சீமானா ஆக்கினான். அல்லாஹ் கூறக்கூடிய செல்வந்தருடைய வாழ்க்கை தான் வீட்டில் சாப்பிடக்கூடிய வசதி இல்லை. எவ்வளவு பெரிய வீடு! வீட்டுல படுத்தா அடுத்த ஒரு பக்கம் சுவர்ல தலைப்படும், அடுத்த பக்கம் சுவர்ல கால்படும். ஹஸரத் அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தக்கடி மாதிரி ஒரு சாப்பாடு, தக்கடி அந்த கொழுப்புள்ள மாமிசமும் இந்த மாவும் கலந்த ஒரு வகையான சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டுட்டு நபியுடைய மஜ்லிஸுக்கு இந்த ஏப்பம் விட்டுட்டு வந்தார். நாங்க நல்லா சாப்பிட்டு ஏப்பம் போறதானே, எப்படி வைக்க கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா ஏப்பம் போவோம். இந்த ஏப்பம் விட்டுட்டு நபிட்டு வந்தாங்க. நபியர்கள் கூறினார்கள், அபூ ஜுஹைஃபா, இந்த ஏப்பத்தை கொஞ்சம் தடுத்து கொள்ளுங்க, போதும், தடுத்து கொள்ளுங்க ஏப்பத்தை சொன்னாங்க. அபூ ஜுஹைஃபா, இன்ன அக்ஸரன் நாஸி ஷிபஅன் ஃபித் துன்யா அத்வலுஹும் ஜூஅன் யௌமல் கியாமா. அபூ ஜுஹைஃபா, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, நிச்சயமாக உலகத்துல யார் அதிகமாக பசி போக சாப்பிடுறாங்களோ கயாமத்துடைய நாளையில நீண்ட காலம் பசியோடு இருப்பார்கள் என்றார்கள். உலகத்தில் யாரு பசி போக சாப்பிடுறாங்களோ கியாமத்துடைய நாளில நீண்ட காலம் பசியோடு இருப்பார்கள். அருமையானவர்களே, இந்த செல்வம் சாப்பாட்டுக்காக வேண்டி அல்ல, இது அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி. தன்னுடைய இந்த வைத்த கொஞ்சம் பசியில போட்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறது இன்பம் காண வேண்டும். நபி அவர்கள் கூறினார்கள், இத்தகுன்னார், நரகை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வலவு பிஷக்கி தம்ரா, ஒரு ஈத்தம்பரத்திலே கீர்த்தியை கொடுத்தாவது. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், சாப்பிடுங்க சொல்லி. இந்த சாப்பாடு இருக்குது, குலு வஷ்ரபு, நீங்க சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, வலா துஸ்ரிபு, வீண் விரயம் செய்ய வேண்டாம். அப்ப இந்த ஆயத்தை வச்சுக்கொண்டு நாங்க நினைக்கிறோம், வேண்டியத்தை எவ்வளவு சாப்பிடலாம், குப்பைக்கு தான் கொட்டக்கூடாது. என்ன? குப்பைக்கு தான் கொட்டக்கூடாது, நல்லா சாப்பிடுங்க. இல்ல சகோதரர்களே, இந்த வயிறு இருக்குது, இந்த வயிறு கிட்டத்தட்ட 1 கிலோ 200 கிராம், 1 கிலோ 250 கிராமத்தான் அது உள்ளுக்கு எடுக்கும். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க 3இல் 1 சாப்பாட்டுக்கும், மற்ற 3இல் 2வது தண்ணீருக்கும், 3இல் 3வது இந்த மூச்சு போறதுக்கும் வாரத்துக்கும் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு எங்கட பால் சாப்பாட்டை கொஞ்சம் நிறுத்த பாருங்க பாப்போம், எத்தனை கிலோ ஈகிண்டு.
எத்தனை கிலோக்கு தராசியில போட்டு நிறுத்து பாருங்க. நான் பாலைக்கு காலையில சாப்பிடுறேன், அது எத்தனை கிலோ இருக்குது. பாலைக்கு சாப்பிடுறேன், அது எத்தனை கிலோ இருக்குது. ராவைக்கு சாப்பிடுறேன், அது எத்தனை கிலோ இருக்குது. இடையில போடுற உண்மையிலேயே இமாம் தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், இந்த உம்மத்து பசிக்கு இப்ப சாப்பிடுறது இல்ல. நாங்க இப்ப பசிக்கு சாப்பிடுறது இல்ல, யாருமே பசிக்கு சாப்பிடுறது இல்ல. டைமுக்கு தான் சாப்பாடு. அந்த டைமுக்கு காலையில டீ ஒன்று தேவையில்லை. டீ ஒன்று இல்லாட்டி அவருக்கு என்னமோ மாதிரி, அவருக்கு அன்றைக்கு என்னமோ ஒரு மந்தம் மாதிரி. பாவலைக்கும் அதே மாதிரிதான். அதுல 2 கறி ஈக்கணும், 3 கறி ஈக்கணும், 4 கறி ஈக்கணும், பப்படம் ஈக்கணும், அது ஈக்கணும், இது ஈக்கணும். இது எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு சாப்பாட்டு அழைக்கப்பட்டுச்சு. வாங்க இல்லை எங்களை விட்டு சாப்பாடு வண்டிக்கு வாங்கன்னு போனாங்க. அவங்க ஹலீஃபா வைக்கிற சந்தர்ப்பத்தில், ஒரு ஹலீஃபாவா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்ப ரொட்டி துண்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அந்த ஆணத்துல ஏதோ ஒன்று வித்தியாசம் ஆயிடுச்சு. கேட்டாங்க, இது என்ன? இது சொன்னாங்க, இது வந்து ஜெய்த். இது வந்து ஜெய்த்துன் என்ன? இல்ல ஜெய்த்துன் என்ன இல்லையே. இல்ல அது நாங்க வினாக்கிரியை கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே உங்களோட சாப்பாடு எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. ஏன்? நபி அவர்கள் முழு வாழ்க்கையிலையும் 2 கறியோட சாப்பிட்டது இல்ல. நான் நபி அவர்கள் சாப்பிடாத சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவேன்? என்ன இது? ஜெய்துல்ல வினாக்கிரியா கலந்து இது ஒரு கரியா? இது எங்கட பார்வைக்கு மண்டைக்கே படாது. இது ஒரு கரியான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவனோட மகண்ட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு போனா அவரை இறைச்சி சாப்பிடுவோம். கேட்டாங்க, வாப்பா மகனே இது என்ன? இது என்ன வாப்பா? எனக்கு கொஞ்சம் விருப்பம் கொஞ்சம் இறைச்சி சாப்பிடணும்னு சொல்லி கொஞ்சம் மனசு இஷ்டஹத் கல்வி என் உள்ளம் கொஞ்சம் இறைச்சி சாப்பிடணும்னு விரும்பிச்சு அப்படின்னா உமர் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், கஃபா பில் மர்இ ஸரஃபா ஐ யஅகுல பிமஸ்தஹா. ஒரு மனிதன் வீண் விரியம் செய்யறதுக்கு எதுவே போதும், மனசுக்கு விரும்பினத்தை சாப்பிட்டது. மனசுக்கு விரும்பினத்தை சாப்பிட்டது. அருமையானவர்களே, சாப்பிடணும் எந்த அளவுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி வரக்கூடிய அளவுக்கு தான். அந்த சக்தி கூடி மந்தம் வரக்கூடிய அளவுக்கு சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாடு தொழுகையை தடுக்கக்கூடிய, உண்மையை நேர்மையை தடுக்கக்கூடிய. இன்னைக்கு எங்களை சாப்பாடு ஒரு மாசத்துக்கு ஒரு 20,000 வைக்கணும், 30,000 வைக்கணும், 40,000 வைக்கணும், அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அதே முடுக்கணும், இதே முடுக்கணும் அப்படின்னு பெரிய பார சுமை என்ன செய்து ஹராமான வியாபாரத்துக்கு அவரை தூண்டுது. வட்டி எடுங்கன்னு தோண்டுது, பொய் செல்லுங்கன்னு தோண்டுது, ஏமாத்துங்கன்னு தோணுது, அடுத்தவனுக்கு குழி வெட்டுங்கன்னு தோண்டுது. ஏன்? மனதில் வரக்கூடிய ஆசைகள். அந்த ஆசையில முக்கவாசி ஆசை சாப்பாட்டு ஆசை, உடுக்குற ஆசை. பொதுவா நீங்க பாருங்க, வீட்டில ஒரு 5 பேர் இருப்பாங்க. வீட்டில ஒரு 5 பேர் இருப்பாங்க. எத்தனை பிளேட் சீக்கும்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை பிளேட் சீக்கும்? வீட்டில் 5 பேர் இருப்பாங்க. எத்தனை கோப்பைக்கும்? அல்லாஹ்வின் மீது இந்த மிம்பர்ல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், அநேகமானவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வாழ்க்கையிலே பாவிக்கிறல. நாங்க சத்தியமா பாவிக்கிறல. அது வீட்டில் ஷோ பண்றதுக்கும் அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்கும், அதே போல வீட்டில் வரக்கூடியவர்கள் இப்படி மீக்குதா அப்படி மீக்குதா கண்ணுக்கு தான் பாவிக்கிறல. எப்பயாவது வீடு மாற போகல அதை தூசி தட்டி கொண்டு மாறுவாங்க, அல்லது பெருநாளைக்கு வீடு கழுவுவாங்க, அல்லது ஏதோ ஏதோ ஒன்று வந்தா ஒரு விசேஷம் வந்தா வீட்டை தட்டு துடைப்பாங்க. அப்ப அந்த ஷோகேஸ்ல எல்லாத்தையும் எடுத்து தட்டு தொடச்சு கழுவி வைப்பாங்க. அப்ப இது யாருடைய சொத்து? கபருக்கு கொண்டு வரோம் இல்லை, கபருக்கு அனுப்புங்கன்னு சொன்னா அது எனக்கு கேளா. எத்தனையோ பேர் பேமெண்ட்ல இந்த போன முறை அந்த வெள்ளம் வந்துச்சு. இந்த கிழக்கு மாநிலத்துக்கெல்லாம் பள்ளியால சமவன் பள்ளியால எல்லாம் நாங்கள் அனுப்பினோம், இதுக்கு இந்த நிவாரணம் அனுப்பினோம். அப்போ அந்த டைம்ல தெய்வலையில் ஒரு இடத்துல என்ன வேனுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் வசூல் பண்ணுவோம்னு சொல்லி. நான் அந்த வேன்ல சொன்னேன், இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வசூல் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் உங்களோட வீட்டில் எத்தனை உடுப்புகள் இருக்குதோ, நீங்க உடுக்கக்கூடிய உடுப்புல உங்களோட உடுப்பு 2, மனைய மாட்டு உடுப்பு 2, மகள் மாட்டு உடுப்பு 2, ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு ஆளுக்கும் 2 உடுப்பு எடுத்தா போதும். முழு நிவாரணம் நாங்க மட்டுமே கொடுத்து முடிக்கலாம். அன்னி அவங்கள்ட்ட தேவையே இல்லை. ஈக்கிறது எத்தனை கால்? 2 கால். எத்தனை ஜோடு செருப்பிக்கும் வீட்டில்?
எத்தனை ஜோடி செருப்பி? எப்பயா சிந்திச்சுக்கிறோமா இது? கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, இந்த செல்வங்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்துக்கள். நாங்க மட்டும் அனுபவிக்கிறீல்ல, எத்தனை எளியவர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வரக்கூடியவர்கள், கேட்காமல் தன்னுடைய தேவைகளை மறைத்து வைத்திருக்கக்கூடியவர்களை தேடி போய் கொடுக்க வேண்டியவனும். கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க சூரா முஹம்மதுல ஒரு ஆயத் அல்லாஹ் சொல்றான், நீங்க மனுஷங்களும் நான் அந்த ஆயத்தை சொல்லி காட்டுறேன். இன்னல்லாஹ யதுகிலுல் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், இன்னல்லாஹ யதுகிலுல் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டு சாலிஹான நல் அமல் புரியக்கூடியவர்களே சுவர்க்கத்தில் நுழைவிப்பான். அது எப்படியாப்பட்ட இடம் என்றா, கீழால ஆறுகள் ஓடும். அதுபின் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன கஃபரு, யார் அல்லாஹ்வை மறுக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ, யஅகுலூன் வல்லதீன கஃபரு யதமத்தஊன், உலகத்தில் இன்பங்களை அனுபவிக்கின்றார்கள், உலக வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். யஅகுலூன், சாப்பிடுகின்றார்கள், கமா தஅகுலுல் அன்ஆம், கால்நடைகள் சாப்பிடுவது போன்றே. அருமையானவர்களே, ஒரு குடும்பத்துல ஒரு நானா அல்லது தாத்தா அல்லது மச்சான் அல்லது குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் செல்வந்தரா இருந்தா, அவருடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், தனக்கு கீழுள்ளவர்கள், தங்கச்சி, தாத்தா, தாத்தர மகள், தாத்தர மகன், இது எப்பயா சிந்திச்சு பார்த்துக்கிறோமா சகோதரர்களே? அதிகமானவர்கள் கொடுக்கத்தான் செய்கின்றார்கள், ஆனால் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கின்றார்கள். கொடுக்கணும். இன்றைக்கு எங்கட பழக்கம் எப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்துக்கு அந்த இறைச்சி அல்லது மீன் அல்லது இறால் அல்லது டெவல் அல்ல அப்படி ஒன்று இல்லைட்டா சாப்பாடே இல்லை வந்தது. அது ஒரு சாப்பாடே இல்லை. அப்படி இல்லை சகோதரர்களே, சாப்பாடு அதை கண்ட்ரோல் பண்ணணும். எங்கட சாப்பாடு உலகத்திலே நாங்க சாப்பிட்டு முடித்திடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால ஏற்பட்ட முதலாவது பித்அத், அவ்வளவு பித்அத்தின் ஹதஸத் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய வஃபாத்துக்கு முன்னால் ஏற்பட்ட முதலாவது பித்அத் என்ன தெரியுமா? இந்த இந்த மாவரி வந்தது. மாவரி மாவரி தானே? மாவரி இடிச்ச மாவை அரைக்கிறதுக்காக வேண்டி அந்த மேல அந்த துளி கோதுமைகள் நிற்கும், மத்த எல்லாம் பவுடர் எல்லாம் கீழே வரும். இந்த மாவு தான். சஹாபாக்கள் காலத்தில் அதுவும் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா கேள்விப்பட்டுச்சு, இந்த யசீத் என்ற ஒரு சஹாபி, யசீத் என்ற மனிதர் இந்த ஒரே நேரத்தில் பல வகையான சாப்பாடை சாப்பிட்டார். அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாருக்கு? அவனோட அடிமை யர்ஃபா பார்த்து, யர்ஃபா, இந்த யசீதுக்கு சாப்பாடு வைக்கப்பட்டா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ஓடி வந்தாங்க. ஒரு நாள், அமீருல் முஃமினீன் அவர்களே, யசீதுக்கு சாப்பாடு வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு எழும்பி வந்தான். எழும்பி யசீது வீட்டை தட்டினாங்க. ஸலாமு அலைக்கும் அத்குல், ஸலாமு அலைக்கும், வீட்டுக்குள்ள வரையிலுமான்னு கேட்டான். ஓ வாங்க வாங்க வாங்க, உள்ளுக்கு உட்கார வச்சாங்க. அப்ப யசீத் என்றவர், யசீத் நபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சாப்பாடு வச்சாங்க. சரி, தக்கடி மாதிரி சாப்பாடு, கொழுப்புள்ள மாமிசமும் அந்த மாவும் கலந்த ஒரு தக்கடி சாப்பாடு வச்சாங்க. ஃபஅக்கலமாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அந்த யசீதுங்கிறவரும் சாப்பிட்டாங்க. அந்த தட்டு முடிஞ்சுது. அந்த சாப்பாடு அந்த தக்கடி சாப்பாடு முடிஞ்சுது. அது பின்னால சும்ம குத்திம லஹு ஷுவா, பொரிச்சு இறைச்சி தட்டோட வந்துச்சு. சின்ன பெருசுல பொரிச்சு இறைச்சி தட்டோட வந்துச்சு. இது யசீத் அந்த தட்டு கையை போட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சாங்க. ஃபபஸத யதஹு உமர், உமர் அப்படியே கையை பிடிச்சாங்க. பிடிச்சி கேட்டாங்க, அல்லாஹ் யா யசீத், அல்லாஹ்மி சத்தியமாக யசீதே, அல்லாஹ்மி சத்தியமாக யசீதே, அத்ஆமும் பாத தாம், ஒரு சாப்பாட்டுக்கு பின்னால் ஒரு சாப்பாடா, ஒரு சாப்பாட்டுக்கு பின்னால் ஒரு சாப்பாடா, வல்லதி நஃப்ஸு உமர் பியதி, உமருடைய உயிர் எவன் வசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக, லஇன் காலப்தும் அன் தரிகீம் லதலல்தும் அன் சுன்னதீம், சஹாபாக்களுடைய வழிமுறையை நீங்கள் சாப்பாட்டில் மாற்றம் செய்தால் அவர்களுடைய சுன்னத்தை விட்டு நீங்கள் ஓரம் கட்டப்பட்டு விடுவீர்கள். சாப்பாட்டுல கூட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றம் ஆர்த்த விரும்பல. என்னோட வீடுகள் எப்படி இருக்குது?
தனிய குசினிக்கு வேறு ஏரியா, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், தூள் அந்த தூள் இந்த தூள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை ஒரே அடியா குறைக்க வேணும், கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. இன்றைக்கு அப்படியே ஃபுல்லா சாப்பிட்டுட்டு மயிறு முட்டை சாப்பிட்டு இப்போ ஓஃப்ளவர், இப்போ என்ன செய்யுது ஓஃப்ளவர், அது வெளியே பாயுது. சாப்பாடு கொண்டு அதையும் சாப்பிட்டு இங்கேயும் சாப்பிட்டு அங்கேயும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டு. இதுக்குத்தான் இந்த சாப்பாட்டுடைய ஃபித்னாவால நீங்க சோதனை உங்களுக்கு நோய்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் கிழமையில 2 நோம்பு பிடிங்க, திங்கள் வியாழம் பிடிங்க. அதுவும் விளங்குது இல்லை. சாப்பாடு கூடி கூடிப்ப சிலாக்களுக்கு கண்ணால, சிலாக்களுக்கு காது வருத்தம், சிலாக்களுக்கு இடுப்பு வருத்தம், அங்கே கொலஸ்ட்ரால், இங்க சுகர், அங்க அது, இங்க பிபி, என்னென்னமோ எல்லாம் வருத்தம், என்னென்னமோ எல்லாம் வருத்தம். முக்காவாசி சில 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 குடும்பங்கள்ல வருமானத்தில் அறவாசி இந்த ஆஸ்பத்திரி தான், ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கும் இதுக்கும் அந்த மருந்து இந்த மருந்துக்கும். நான் சில என்ன சொன்னா, சாப்பாடை கொண்டு பண்ணுங்க, ஒரு டைம் டேபிள் போடுங்க. சரி, வெள்ளிக்கிழமை ஈதுல் ஃபுகரா வல் மசாகின், இது ஃபுகராக்களுடைய மிஸ்கீன்களுடைய பெருநாள். இதுல நீங்க கோழி சாப்பிடுங்க, இதுல கோழி வாங்கி சாப்பிடுங்க. கோழி 1 கிலோ 500 ரூபா, 490 ரூபா, 510 ரூபா, 520 ரூபா விற்பாங்க. 510 ரூபா வச்சுக்கோங்களே 1 கிலோ. மரக்கறி 2, போஞ்சிக்காவோ அல்ல கரோட்டோ, அது 500 எடுத்தா 40 ரூபா 60 ரூபா. ஒவ்வொரு மார்க்கெட்ல ஒவ்வொரு மாதிரி வேலை, அதுக்கும் கண்ட்ரோலே இல்லை. அப்ப அதுக்கு வேற. சார் அப்ப ஒரு 2 மரக்கறி வாங்கினீங்களா, சரி இதோட போதுமாய் கொள்ளுங்க. அப்ப 510 ரூபா 510 ரூபா சேர்ந்து 40 ரூபா 550 ரூபா 600 ரூபா. இந்த பால் சாப்பாடு கூடியது, கேஸுக்கெல்லாம் வேற வேற, அது வேற. இப்ப சனிக்கிழமை வருது, நீங்க கோழி சாப்பிட வேணும். அதை கொஞ்சம் நப்சு கட்டுப்படுத்தி முட்டைக்கு போங்க, முட்டை எடுங்க. முட்டை எடுத்து முட்டை ஒன்று 12 ரூபா. சரி, ஒரு 10 முட்டை வாங்கினீங்க, கிட்டத்தட்ட 120 ரூபா. அந்த 120 ரூபாய்க்கு முட்டையை வாங்கிட்டு நீங்க இறைச்சி வாங்க பார்த்திருப்பீங்க, அல்லது கோழி வாங்க பார்த்திருப்பீங்க, அல்லது மீன் வாங்க பார்த்திருப்பீங்க. சரி, கோழியை வச்சு விடுங்களே, 510 ரூபால 120 ரூபா போனா 390 ரூபா மிச்சம். அந்த 390 ரூபா எடுத்து ஒரு ஊண்டியல போடுங்க, ஒரு ஊண்டியல போடுங்க. அப்போ ஒரு மரக்கறி நீங்க நேத்து இதை வாங்கினீங்க, நேத்து 2 மரக்கறி சாப்பிட்டீங்க, இன்றைக்கு ஒரு மரக்கறி ஒரு சூப் மாதிரி சின்ன ஒரு புளியான ரசம் ஒன்று காய்ச்சி விடுங்க. அடுத்த மரக்கறியில அந்த சல்லி 40 ரூபா, அடுத்து நீங்க போடுங்க. ராவைக்கு நீங்க 2-3 கறி வச்சு சாப்பிட்டீங்க, அதுல கொஞ்சம் கறியை குறைச்சி ஒரு கறியை குறைச்சி அந்த ஒரு கறியில 100 ரூபாயா 110 ரூபாயா 150 ரூபாயா அதை எடுத்து முட்டியில போடுங்க. காலையில நீங்க 2 நேரம் சாப்பிட்டீங்களா, அதாவது டீயை சாப்பிடு, காலையில சுபத்துல டீயும் குடிச்சு அதுக்கு பின்னால காலை கடையாபம் செய்றீங்களா, டீல வாங்கக்கூடிய அந்த பனிசை கட் பண்ணி அதுல 150 ரூபா போகுதா, அந்த 150 ரூபா போடுங்க. காலை சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னொன்று சாப்பிடுங்க, திங்கக்கிழமைக்கு கொஞ்சம் குறைச்சி அதுல மிச்சம் படிங்க, வியாழக்கிழமைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அதுல கொஞ்சம் மிச்சம் படிங்க. நீங்க கிழமைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2000 மையும், மாச கடைசியில பாத்தீங்கன்னா 8000 மையும். அந்த 8000 ரூபாய் எடுத்து இன்னைக்கு வீட்டுல ஃபேன் ஒன்று இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, அயன் பாக்ஸ் இல்ல, அது வாங்க வானம். அதை எடுத்து உங்களோட தாத்தா இராத தாத்தா வைக்கிறாங்க, தாத்தாக்கு ஒரு 2000 ரூபாய், சாட்சி வைக்கிறாங்க, சாட்சிக்கு ஒரு 2000 ரூபாய். அங்க அடுத்த வீட்டுல ஒரு கரண்ட் கஷ்டம், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய். இவங்க வீட்டு சின்ன கஷ்டம், நானே வைக்கிறாரு, அடுத்த குழந்தைக்கு சோம் இல்ல, அவருக்கு 2000 ரூபாய். இப்ப நீங்க இதை மாசம் மாசம் கொடுத்தா அவர்களுடைய துஆ உங்களுக்கு கிடைக்கும். அந்த துஆ முசீபத்துட்டு பாதுகாக்கும், கஷ்டத்துட்டு பாதுகாக்கும், நோயொட்டு பாதுகாக்கும், கல்லனொட்டு பாதுகாக்கும். இந்த வியாபாரத்தில் லொஸ்டாரொட்டு வல்லாஹி பாதுகாக்கிற அந்த துஆக்கள் தான். சாப்பிடத்தை குறைங்க, சாப்பிட லிமிட்டாக வச்சுக்கொள்ளுங்க. இன்னொன்று வந்து என்ன சொன்னா, அது இல்லாத வீட்டில் இன்றைக்கு ஆமத்துல் பல்வாவாக ஒரு ஃப்ரிட்ஜ் திறமை என்னன்னு சொல்லி கஞ்ச பொட்டி, மிஞ்சரத்தெல்லாம் தள்ள உள்ளது, மிஞ்சரத்தெல்லாம் தள்ளி 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 கிழமைக்கு ஒருக்கா அது ஊத்து பக்கி போறோம். இது இல்லாம நீங்க என்ன செய்யுங்க, மிஞ்சித சாப்பாடு அதுக்கு முன்னாலேயே நீங்க அடுத்த வீட்டால கொடுத்துருங்க. வாப்பாடு விட்டு கொஞ்சம் கொடுங்க, தாத்து விட்டு கொஞ்சம் கொடுங்க, அடுத்த வீட்டால கொஞ்சம் கொடுங்க. கொடுத்து ஹதீஸ்ல வருது சகோதரர்களே, 2 பேருடைய சாப்பாடு 4 பேரோ போதும், 4 பேருடைய சாப்பாடு 8 பேரோ போதும். இது வல்லாஹி பரக்கத்தான சாப்பாடு. விருந்தாளியை கூட்டிட்டு வாங்க, கூட்டி கொண்டு வந்து நீங்க வீட்டுல சாப்பாடு கொடுங்க. அந்த விருந்தாளி என்ன தெரியுமா செய்யறாரு, அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உங்களோட பாவத்தை கழிச்சிட்டு போறாரு.
இந்த பாவத்தில் இல்லாமல் ஆகிட்டு போறாரு. ஹதீஸ்ல வருது, ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவருக்கு உட்கார்வதற்கான ஒரு இடம் போட்டு கொடுத்தா அல்லாஹ் நபி அவங்க சொன்னாங்க, ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, முந்தின பாவங்களை தான் பண்ணிக்கிறான். முந்தின பாவங்களை தான். கஷ்டமில்லாத வியாபாரம், கஷ்டமில்லாத வியாபாரம். பரக்கத்துன்றதான் சகோதரர்களே, பரக்கத்துன்ற வந்து சேர்த்து 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 வைக்கிறது இல்லை. இதுல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து பாருங்க, உங்களோட பிள்ளைகள் அல்லாஹ் எப்படி பறக்க செய்வான்னு சொல்லி, பெண்கள் எப்படி பறக்க செய்வான்னு சொல்லி, வீட்டில் நல்ல குணங்கள் உருவாகும். ஏன் ஷைத்தானுக்கு இடம் இல்லையே? ஷைத்தானுக்கு இடம் இல்லை, மலக்குமார் வருவாங்க. மலக்குமார் வந்தா குழந்தைகளும் மனை மக்களும் நிம்மதியா வாழ்வாங்க. எப்ப ஷைத்தான் வருவானோ அப்ப பிரச்சனை, அப்ப காணி பிரச்சனை, சொத்து பிரச்சனை. வைஃப் சொல்லுவா, என்னப்பா நீங்க வந்து உங்களோட தாத்தக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு ஒண்ணு வாங்கி தரல அப்படின்வா. இனி ஸ்பெஷல். இனி அது பின்னால உண்மை சொல்லுவா, மகன் கொஞ்சம் அந்த சுகம் இல்லை, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போகணும் அப்படின்ட்டு உண்மை செல்ல போகல. மனைவி செல்வா, சும்மா விட்டு போட்டு வேலையை பாருங்க, உண்மைக்கும் தாத்தம் மஸ்டர்ல போக சொல்லுங்க. இனி பிரச்சனை ஆரம்பிக்கிறான். இனி அப்படியே மூத்துற, அது முத்தி 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 அது பெருசா போயிட்டு உண்மை வேற, மகன் வேற, மனைவி வேற, புள்ள காது கோட்டல. அதனால கண்ணியமிக்க வேளாண் சகோதரர்களே, கிடைக்கிற வருமானத்தை சுவர்க்கத்துக்கு அனுப்புவோம். ஒரு ஹதீஸ சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்றேன். நபி அவங்களோட ஆர்டர் தான். ஆர்டர் சொன்னே, இதை இன்னாரோ கொடுங்க, இன்னாரோ கொடுங்க, இன்னாரோ கொடுங்க, இன்னாரோ கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த சஹாபிட்ட பெரும்பாலும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாய்க்கும் இல்லாட்டி கேட்டாங்க, பிலால் என்ன என்ன மிச்சமாயிக்குது யா ரசூலல்லாஹ்? ஒரு இந்த தோல் மட்டும்தான், ஒரு முன் கை ஆட்டுடைய முன் வலது கைக்குது, அந்த இது மட்டும் தான் மிச்சமாயிக்குதுன்னு நபி அவங்க சொன்னாங்க. எல்லாமே பாக்கியாயிக்குது, இது மட்டும் தான் எனக்கு மிச்சம் இல்லைன்னா. என்ன யா ரசூலல்லாஹ்? எல்லாமே பாக்கியாயிக்குது, இது மட்டும் தான் எனக்கு பாக்கியா இல்ல. என்ன? எல்லாமே சுவர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன், இதை சுவர்க்கத்துக்கு அனுப்பல, அது எனக்கு கிடைக்காது. எதை அனுப்புறோமோ அதுதான் மிச்சம். சூரத்துல் முஸம்மில் அல்லாஹ் சொல்றான், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும் மின் கைர் தஜிதுஹு இன்தல்லாஹ். நீங்க என்ன நலவான காரியங்களை, நலவுகளை அல்லாஹ்ட்ட அனுப்புறீங்களோ அதை நீங்க நிச்சயமாக பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுத்தரமான முறையில் வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. யாழ் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எல்லா நிலைமைகளையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் உன்னை பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோரும் தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.